இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்ற உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அடையாள அட்டைகளை வழங்கி அறிவுரை கூறினார். புதுவை பாராளுமன்ற தேர்தலுக்காக மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் நிறுவ சுமார் 2880 வாக்கு எந்திரங்கள் மற்றும் சுமார் 1486 விவிபாட் எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளில் பணியாற்றுவதற்காக சுமார் 7094 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர்களுக்கு உதவிட கல்லூரி மாணவ மாணவிகள் தன்னார்வல பணிக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்த அளவு வாக்குப்பதிவு நடந்த வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள 33 வாக்குச்சாவடிகளுக்கு தலா 2 தன்னார்வல மாணவ மாணவியர் என்ற வகையில் 66 மாணவ மாணவிகளும், ஊனத்தின் தன்மை 40 விழுக்காடு அல்லது அதற்கு மேலுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிட 8 உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் அலுவலகத்தில் 37 தன்னார்வல மாணவ மாணவியர்களுக்கு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது மட்டுமல்லாமல் புதுவை பிராந்தியத்தில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு செய்ய வரும் வாக்காளர்களுக்கு உதவிட 739 தன்னார்வல மாணவ மாணவிகள் என மொத்தமாக 3 பிரிவிலும் சேர்த்து 842 தன்னார்வல மாணவ மாணவியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவர்களுக்கு தேர்தல் பணிக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அடையாள அட்டையை வழங்கி அறிவுரை கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது உதவி மாவட்ட ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, நோடல் அதிகாரி செழியன் பாகு ஆகியோர் உடன் இருந்தனர். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.